மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைங்க அந்த பிரச்சனை காரணமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கோர்ட்ல ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா கோர்ட் உடனே டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கோர்ட் என்ன பண்ணும்னா ஒரு கவுன்சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள 2 பேரும் சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதன் பிறகுதான் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் விட்னஸஸ் எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். அந்த பெட்டிஷன் போட்ட ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ என்ன அலிகேஷன் சொல்லி போறாங்க அப்படின்றத செக் பண்ணி அந்த அலிகேஷனுக்கான விட்னஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்தா கோர்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப்ல அதாவது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க சேர்த்து வைக்கதான் பார்க்குமே தவிர பிரிக்கிறதுக்கு கோர்ட்டுடைய நோக்கமே கிடையாது.